2025 ரிலீஸ் ஆன செக்ஷன் கண்ட்ரோலர், அதுக்கப்புறமா வந்து ஏஎல்பி டெக்னீஷியன், ஜூனியர் இன்ஜினியர் இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் டேட் வந்து ரயில்வே சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கு தான் ரிலீஸ் பண்ணல. இது நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மற்ற எக்ஸாம் எல்லாமே மார்ச் வரைக்கும் நமக்கு வந்து டைட் பண்ணிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவேட் நடக்கும், அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் நடக்கும். உங்களுக்கு ரொம்ப ரேர் கேஸ் ரொம்ப தள்ளி போகுதுனாலே மே தான், அதுக்கு மேலே தள்ளி போகாது. ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை ரொம்ப ஸ்டாண்டர்டாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து முன்னாடி மாதிரிலாம் இல்லை, ப்ரிலிம்ஸாக நினைக்காதீங்க, மெயின்ஸாக நினச்சி படிங்க. வேகன்சி வந்து கம்மியாக இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற எஃபர்ட் வந்து நம்ம போட்டே ஆகணும், அப்போ தான் ஒரு போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ இந்த ஜாப்லாம் ரயில்வே ஜாப்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் தான் கஷ்டம். உள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து செட்டில்ட் ஆயிரும் சரிங்களா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரைவேட் மாதிரி ஒரு ஐடி கம்பெனி மாதிரியோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கணும் அந்த மாதிரிலாம் இங்கே வந்து பெருசாக உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் என்ன வேலை கற்றுக்குறீங்களோ அதை தான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் செய்ய போகிறீங்க. அதே மாதிரி இயர்லி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான லீவ் இருக்கும், இயர்லி இன்க்ரிமெண்ட் இருக்கும், அதே மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பசங்க இருக்காங்கன்னா ஒரு 2 பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸே ஒரு 55,000 கிட்ட வந்து உங்களுக்கு வந்து 55,000ன்றது நான் கம்மியாக தான் சொல்கிறேன். 55லேருந்து 60 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸே வந்து இயர்லி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ மெடிக்கல் ஃப்ரீ, நிறைய எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. உள்ளே வரது ரொம்பவே கஷ்டம் தான் இப்போ இருக்க சிச்சுவேஷனில். ஸோ முதல்ல உள்ளே வர பாருங்கள், கஷ்டப்பட்டு படிங்க, ஃபுல் டைம் படிங்க. நீங்கள் இன்கேஸ் ஜாப் போகிறீங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ டைம் கிடைக்குது, உங்கள் ட்ராவல் டைமில் டைம் கிடைக்குதா படிங்க. வீட்டுக்கு வந்தோன்னே எவ்வளோ டைம் நீங்கள் வந்து படிக்க முடியுமோ படிங்க. வீக் டேஸில் லீவ் இருந்தால் அந்த லீவை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, அதை தாண்டி வேகன்சி கம்மியாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வேகன்சி கம்மியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வந்து ஏறிடும் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 21 வந்து குரூப் டி ரிலீஸ் ஆக போகுது. குரூப் டி தானே நான் அசால்ட்டாக நினச்சி விட்டுறாதீங்க, அதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இந்த குரூப் டிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். 10th தான் அது குவாலிஃபிகேஷன். அதுக்குமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டோன்னு நான் வந்து சொல்லுவேன் எப்படி அப்ளை பண்ணணும்னு. 22,000 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா வரப்போகுது. ஸோ நம்ம ஐடியை மறக்காமல் ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணாமல் விட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு தெரிய வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலன்னா இதுக்கப்புறமாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் போங்க, ரயில்வேஸ் தமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும் சரிங்களா. ஏஎல்பிக்கு இருக்கும், ஜேஇக்கு இருக்கும், டெக்னீஷியனுக்கு இருக்கும், என்டிபிசிக்கு இருக்கும், குரூப் டிக்கு இருக்கும். எல்லாமே ஆஃபர் போகுது. 1000 ரூபா, 1300 இதுதான் ப்ரைஸே. இதில் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் மட்டும் இல்லை, டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாடல் டெஸ்ட் வந்து ஒரு 800லேருந்து 900 இருக்கும். கிளாஸஸ் வந்து ஆப்டி, ரீசனிங், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜிகேன்னு எல்லாமே வந்து A to Z வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும் மக்களே. பை டேக் கேர்.